Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு பார்க்க போற இந்த proposition seriesல on, above ரெண்டுமே மேல அப்படின்னு அர்த்தம். ஆனா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம் சொல்லிட்டு அதே மாதிரி எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது சொல்லிட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். ஸோ ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு விஷயத்துக்கு மேல ஒரு விஷயம் டச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் அது ஆன். ஒரு விஷயமும் தேர் இஸ் அ கான்டாக்ட், ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு கான்டாக்ட் இருக்கு, சரிங்களா? டச் பண்ணும்போது தான் அது ஆன். அப்போ அபவ் எப்போ யூஸ் பண்ணோம்னா விஷயத்துக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் இட்ஸ் நாட் இன் கான்டாக்ட், அது டச் பண்ணலை, கொஞ்சம் தூரமாக இருக்கு, அப்போ தான் அது அபவ். ஸோ ஆனுக்கும் அபவுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த புக் இஸ் ஆன் த டேபிள். த புக் இஸ் ஆன் த டேபிள். டேபிள் மேலே அந்த புக் இருக்கு, டச் பண்ணிட்டு தான் இருக்கு. My phone is on the desk. My phone is on the desk. Desk மேலே என் ஃபோன் இருக்கு, டச் பண்ணிட்டு இருக்கு. The cat is on the chair. The cat is on the chair. சேர்க்கு மேலே cat இருக்கு. The fan is above my head. The fan is above my head. அது மேலே தான் இருக்கு, ஆனால் என் டச் பண்ணிடல, தூரமாக இருக்கு. ஃபேன் என் தலைக்கு மேலே இருக்கு. The picture is above the bed. The picture is above the bed. அந்த பிக்சர், அந்த படம் பெட்டுக்கு மேலே இருக்கு, டச் பண்ணல ஆனால் மேலே இருக்கு. The light is above the door. The light is above the door. அந்த லைட் டோருக்கு மேலே இருக்கு, டச் பண்ணாமல் இருக்கு. ஸோ ஒரு விஷயம் மேலே டச் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஆன், டச் பண்ணாமல் கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா அது பேர் above. Easy English with Surya Johnson.